ஓகே, வெல்கம் பேக் டு அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா கோர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சப்ரிங்ஸ்னால் என்ன, சப்ஃபீல்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். முதல்ல சப்ரிங்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். டெஃபினிஷன்: a non-empty subset S of a ring R comma plus comma dot is called a subring of R if Rல என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதே ஆப்ரேஷனை பொறுத்து எஸ்ஸும் ரிங்காக மாறுனுச்சு அப்படின்னா, தட் மீன்ஸ் எஸ் கமா ப்ளஸ் கமா டாட்டும் எஸ் ரிங்காக மாறுனுச்சு அப்படின்னா அந்த எஸ்ஸுக்கு பேர் சப்ரிங் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ரைட். அப்போது என்னென்ன வரணும்? ஓகே, லெட்ஸ் கிளாரிஃபைஸ். அப்போது ஆர் கமா ப்ளஸ் கமா டாட் இருக்குது. இப்போ எஸ்ஸுங்கிறது ஒரு நான் எம்டி செட்டு. அப்போ அது சப்ரிங்காக வரணும்னா அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்? எஸ் கமா ப்ளஸ் வந்து முதல்ல எபிலியன் குரூப்பாக இருக்கணும் இல்லையா? அது இன்னொரு விதமாக சொல்ல போனால் இது சப் குரூப்பாக வந்தால் போதும். ஸோ தட் இம்ப்ளை இது இப்படி வரது பதிலாக இஃப் ஒன்லி எஸ் கமா ப்ளஸ் இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஆராக வந்தால் போதும் இல்லையா? ஏன்னா ப்ளஸ் வந்து ஹுமிடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணது பெரிய செட்லேயே சாட்டிஸ்ஃபை பண்ணால் சின்ன செட்டில் ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ என்ன சொன்னால் போதும், இஸ் சப் எஸ்கமா ப்ளஸ் வந்து இஸ் சப் குரூப் ஆஃப் ஆர்கமா ப்ளஸ்ன்னு சொன்னால் போதும். இதுக்கு தான் ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கோம்? எஸ்கமா ப்ளஸ் வந்து ஆர்கமா ப்ளஸுக்கோட சப் குரூப்பாக வரணும் அப்படின்னா ஏகமா பின்னு எந்த 2 பாயிண்ட் எஸ்ஸில் சூஸ் பண்ணிங்கனாலும் ஏ பி இன்வர்ஸுங்கிறது ப்ளஸை பொறுத்த ஆப்ரேஷன் என்ன வரும்? மைனஸ் பி இல்லையா? அப்போ ஏயும் பி இன்வர்ஸையும் ஆப்ரேட் பண்ணது, ஏயும் பி இன்வர்ஸையும் ஆப்ரேட் பண்ணதுன்னா ஏ ப்ளஸ் பி இன்வர்ஸ், தட் இஸ் ஏ மைனஸ் பி. ஓகே, அப்போ என்ன வரப்போகுது? எந்த 2 பாயிண்ட் ஏபின்னு எஸ்ஸில் எடுத்திங்கனாலும் ஏ மைனஸ் பி முதல்ல எஸ்ஸில் வரணும். ஓகே, ரைட். அடுத்து எஸ்கமா டாட் வந்து செமி குரூப்பாக இருக்கணும். செமி குரூப்பாக வரணும்னா என்ன அர்த்தம்? டாட் அகெயின் டாட்டு வந்து டாட்டை பொறுத்து இது க்ளோஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்புறம் அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி டாட் வந்து ஆரில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆர் வந்து பெரிய செட்டு இல்லையா? பெரிய செட்லேயே அந்த டாட் வந்து அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால எஸ் சின்ன செட்டு தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி எஸ்லேயும் சாட்டிஸ்ஃபை ஆகும். பிகாஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஈக்குவாலிட்டி ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, அப்போ எஸ்ஸுக்குள்ளே வருதா இல்லையா நம்ம செக் பண்ண போகிறதில்ல. அப்போ இது செமி குரூப்புன்னு செக் பண்ணுறதுக்கு நான் என்ன செக் பண்ணால் போதும்? ஸோ அப்போ இதுக்கு பதிலாக என்ன செக் பண்ணால் போதும்? எஸ் இஸ் க்ளோஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டாட் அப்படின்னு செக் பண்ணால் போதும். தட் இஸ் ஏ கமா பிங்கிறது எஸ்ஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இம்ப்ளை ஏபிங்கிறது, தட் மீன்ஸ் ஏ டாட் பிங்கிறது எஸ்ஸில் வரும். ஓகே, அதை மொத்தம் செக் பண்ணால் போதும். அப்போ வந்துடும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ ஈக்குவாலிட்டி ப்ராப்பர்ட்டி தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஆர்லேயே அது ஹோல்ஸ் ஆகுது அப்படின்றதுனால எஸ்ஸில் ஹோல்ஸ் ஆயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பண்ணால் போதும்? ஒரு நான் எம்டி செட்டு வந்து, ஸோ கன்க்ளூஷன் இஸ் a non-empty set S of R comma plus comma dot of a ring R comma plus comma dot is a subring of R if and only if. அப்போ எந்த 2 பாயிண்ட் நீங்கள் எஸ்ஸில் சூஸ் பண்ணிங்கனாலும் ஒன்று ஏ மைனஸ் பி எஸ்ஸில் இருக்கணும், அண்டு ஏஎம் பிஏ ப்ரொடக்ட் பண்ணதும் எஸ்ஸில் வரணும். அவ்வளோதான். இது மாத்திரம் இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். திஸ் கால் த கேரக்டரைசேஷன் ஆஃப் அ சப்ரிங். ஓகே, அப்போ நம்ம எல்லா கண்டிஷனும் நம்ம செக் பண்ண போகிறதில்ல. என்னென்ன செக் பண்ண போகிறோம்? எந்த 2 ஏபி எஸ்ஸில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஏ மைனஸ் பி எஸ்ஸில் இருக்கணும், ஏபி எஸ்ஸில் இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணால் எஸ்எஸ் சப்ரிங்காக மாறிடும். சரிங்களா? ரைட். இதை யூஸ் பண்ணி சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துடலாம். அப்போ எக்ஸாம்பிள்ஸ்
number 1, 2z is a subring of z, right? 2z வந்து z ஓட subring ஆ மாறும். number 2, z is a subring of q. 3, q is a subring of r. 4, r is a subring of c. 5, set of all matrix is of the form A0 0 0 such that A is a real number, is a subring of M to R. M to R na set of all 2 by 2 matrices with real entries. Okay, இதோட சப்ரிங்காக மாறும். நீங்கள் இந்த கண்டிஷன் இப்போ வரதா இல்லையா நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துருங்க. அதே மாதிரி the matrix of the form A0 B0 such that A comma B belongs to R is again a subring of M to R. அப்போ 5லேருந்து 6லேருந்து ஒன்று சொல்ல முடியுமே, என்ன சொல்லலாம்? ஓகே, 7 set of all matrices of the form A0 0 0 such that A belongs to R is a subring of set of all matrices of the form A0 B0 such that A comma B belongs to R. Okay, அப்போ 5லேருந்து 6லேருந்து உடனே வரக்கூடிய விஷயம் இது. 8, singleton 0 and the whole R are subrings of any ring R. எந்த ஒரு ரிங் எடுத்துட்டிங்கனாலும் அந்த ஆரும் சிங்கிள்டன் 0வும் சப்ரிங்ஸாக மாறும். அது இந்த சப்ரிங்ஸுக்கு பேர் என்ன சொல்ல போகிறோன்னா trivial subrings அப்படின்னு சொல்ல போகிறோம். These subrings are called trivial subrings. Okay, இந்த சப்ரிங்ஸ்க்கு பேர் trivial subrings சொல்ல போகிறோம். Okay, now so I have given example characterization கொடுத்தாச்சு. இப்போது சில கொஷின்ஸ் வரும். என்னென்ன கொஷின்ஸ் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ரிங்கில் ஐடென்டி எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா, ஐடென்டி எலிமெண்ட் மீன்ஸ் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்து வரக்கூடிய ஐடென்டி எலிமெண்ட். ஓகே, அப்போ ஒரு ரிங் இருக்கிறீங்க, அந்த ரிங்கில் வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஐடென்டி எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா சப்ரிங் எல்லா சப்ரிங்லையுமே மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஐடென்டி எலிமெண்ட் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் வரும். சரிங்களா? இதுக்குள்ள பதில் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகே, இல்லை, இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ there is a ring with identity has a subring without identity. It's a subring without identity. ஒரு ரிங்கில் ஐடென்டி எலிமெண்ட் இருக்குன்னா சப்ரிங்கில் ஐடென்டி எலிமெண்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஐடென்டி எலிமெண்ட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து வரக்கூடிய ஐடென்டி. ஓகே, இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, எக்ஸாம்பிள் அப்போது கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்? ஓகே, இப்போது நம்ம சொன்ன வச்சு தான் கொடுக்க போகிறோம். 2z எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் அ சப்ரிங் of z. பட் ஜியில் வந்து செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸில் ஒன்றுங்கிறது ஐடென்டி எலிமெண்ட் இருக்குது, பட் 2zயில் எந்த ஒரு ஐடென்டி எலிமெண்ட்டுமே இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரிமார்க். ரிமார்க் நம்பர் 2, இப்போ அதே மாதிரி அடுத்த கேள்வி வரும். சப்போஸ்
சப்ரிங்கில் ஐடென்டி எலமெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரிஜினல் ரிங்கில் ஐடென்டி எலமெண்ட் இருக்குமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். அதுவும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ there is a ring without identity has a subring with identity. ஒரு ஒரிஜினல் ரிங்கில் ஐடென்டிட்டி இல்லைன்னா சப்ரிங்கில் ஐடென்டிட்டி இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். let us consider the matrix S-ங்கிற செட் எடுத்துக்கிறேன். set of A matrix of the form A0 0 0 and A is a real number is a subring of R equals set of all A0 B0 such that A comma B belongs to R. Okay, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு ஐடென்டி எலமெண்ட் இருக்குது. எஸ் சப்ரிங் இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க சொன்னால் ஏற்கனவே, அப்போது இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட ஐடென்டி எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 0 0 0. இதுதான் எஸ்ஸோட ஐடென்டி எலமெண்ட். இஸ் தி ஐடென்டி ஆஃப் எஸ். ஓகே, எஸ்ஸுக்கு ஐடென்டி எலமெண்ட் இருக்குது, பட் வந்து ஆருக்கு இல்லை. ஓகே, சப்போஸ் பார்க்கலாம் ஆருக்கு இல்லைங்கிறத நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அப்போ ட்ரை பண்ணுவோம். லெட் இதில் ஒரு எலமெண்ட்டை பிக் பண்ணிக்கிறேன். A0 B0 அப்படின்னு ஒரு எலமெண்ட் ஆரில் பிக் பண்ணியாச்சு. சப்போஸ் there is X0 Y0 ஒரு எலமெண்ட் இருக்குது ஆரில். இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் இது ரெண்டையும் A0 B0வையும் X0 Y0வையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து A0 B0வே கிடைக்குதுன்னு எடுத்துக்கிறேன். அப்போது ஐ எம் கோயிங் டு கேல்குலேட் XY. ஓகே, அப்போ XY கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் XY வந்து ஏபியை டிபெண்ட் பண்ணியே வரலைன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி அப்போ எந்த ஏபி அப்போது ஆரை நீங்கள் எந்த எலமெண்ட் எடுத்தீங்கன்னாலும் என்னால் ஒரு ஐடென்டி எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியுதுன்னு வந்துடும். சப்போஸ் எக்ஸோ இல்லை ஒய்யோ ஏபியை டிபெண்ட் ஆகுது அப்படின்னா அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஐடென்டி சேஞ்ச் ஆகிற மாதிரி வருது. பட் ஐடென்டி இஸ் யூனிக், ரைட்? தேர்ஃபோர் இட் குட் நாட் பி சேஞ்ச். அப்போது டிபெண்ட் பண்ணி வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்? இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? AX0 and it could be AY 0 equals AB00 A0 B0 வரும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் could be same, right? அப்போ என்ன வரப்போகுது? AX equals A and AY equals B. அப்போ என்ன வருது? X could be 1 and Y could be B by A, right? Because A and B are real numbers. அப்போ B by A என்னன்னு சொல்லி மீனிங்ஃபுல், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒய் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து இஸ் டிபெண்டிங் அப்பான் போத் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி டிபெண்ட் பண்ணி தான் ஒய் வருது. பட் எக்ஸஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஏபி. பட் ரெண்டுமே இண்டிபெண்டாக வந்துச்சுன்னா இட் குட் ஹேஸ் அன் அப்போ அதுதான் ஐடென்டி எலமெண்ட்டுங்கிற மாதிரி வந்துடும். பட் இங்கே ஒய் வந்து பிஏயும் ஏயும் டிபெண்ட் பண்ணி வரதுனால அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்னால் ஒவ்வொரு A0 B0க்கும் என்னால் ஒவ்வொரு X0 Y0 வருது. பட் அப்போது என்ன கண்டுபிடிக்க முடியாது? யூனிக்காக என்னால் கண்டுபிடிக்க முடியாது. therefore R has no identity element. No identity. ஓகே, அப்போது ஆருக்கு ஐடென்டி கிடையாது. பட் இதே இது எஸ்ஸுக்கு ஐடென்டி இருக்குது. அப்போது ஒரு சப்ரிங்க்கு ஐடென்டி எலமெண்ட் இருக்கலாம், ஒரிஜினல் ரிங்க்கு ஐடென்டி எலமெண்ட் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத இங்கே சொல்லியாச்சு. இப்போ ரெண்டுக்குமே ஐடென்டி இருக்குது. சப்ரிங்க்கும் ஐடென்டி இருக்குது, ஒரிஜினல் ரிங்க்கும் ஐடென்டி இருக்குது. அப்படின்னா அது ரெண்டும் ஈக்குவலா அப்படிங்கிற கேள்வி வரும். அப்படியும் அவசியம் கிடையாது. ஸோ தேர் இஸ் அ ரிங், தேர் இஸ் அ
ring with identity 1 has a subring with identity 1 dash comma 1 need not be equal to 1 dash 1 dash equal இருக்கணும்ங்கற அவசியம் கிடையாது. ஓகே, லெட்ஸ் see. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். A000 இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. செட் ஆஃப் ஆல் this matrix S சீதா S ன்னு எடுத்தாச்சு. such that A belongs to R is a subring. இது எதோட subring? subring of M to R. இப்போ M2 ஓட ஐடென்டி எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது? 1001 இஸ் ஐடென்டி எலிமெண்ட். இதே இது S ஓட ஐடென்டி எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது? 1000. பட் தே ஆர் நாட் ஈக்குவல், ரைட்? இதோட S ஓட ஐடென்டி எலிமெண்ட் இஸ் 1000. M2 ஓட ஐடென்டி எலிமெண்ட் வந்து 1001. அது ரெண்டு ஈக்குவல் கிடையாது, பட் both have identity, right? So that's a solution. Okay, let's go to the remark number 4. ஒரு ரிங் வந்து கொமோட்டேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணல, தட் மீன்ஸ் மல்டிபிகேஷனை பொறுத்து கொமோட்டேட்டிவிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா சப்ரிங்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போகுமா அப்படின்னு கேட்டால் அவனுங்கிற அவசியம் கிடையாது. சப்ரிங் மேபி கம்யூட்டேட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் அடுத்தது சொல்ல போகிறோம். ஓகே, ரிமார்க் நம்பர் 4, தேர் இஸ் அ சப்ரிங் ஆஃப் அ non-commutative ring which is commutative. அதாவது ஒரிஜினல் ரிங் காம்படேட்டிவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பட் சப் ரிங் காம்படேட்டிவாக இருக்கும். இதே நீங்கள் போன எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே நீங்கள் எடுத்துக்கலாம். M2R வந்து இட்ஸ் அ நான் காம்படேட்டிவ் ரிங். யூ கேன் ஈஸிலி வெரிஃபை, அது ஈஸியாக நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து பெருக்கும்போது அது திருப்பி ரிவர்ஸ் பண்ணி பெருக்கும் போதும் இட்ஸ் மாறும். பட் அதே இது நீங்கள் இந்த எஸ்ஸை பார்க்கும்போது இந்த இதில் பார்க்குறீங்கன்னா அந்த எஸ் இஸ் அ காம்படேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, எஸ்ஸில் காம்படேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் ஆகும், அந்த டாட் வந்து காம்படேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் M2Rல அந்த டாட் காம்படேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இதே எக்ஸாம்பிளை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி என்ன வரும்னா, ஒரு ஃபீல்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபீல்டுமே ரிங்கு தான் இல்லையா? அப்போ அதுக்கு நீங்கள் சப்ரிங்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது ஃபீல்டாக மாறுமா அப்படிங்கிற கேள்வி வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட். ஒரு ஃபீல்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபீல்டுங்கிறது ரிங்கு தான். அப்போ அதுக்கு அப்போ சப்ரிங்ஸ்லாம் எடுக்கும்போது அது ஃபீல்டாக மாறுமா அப்படின்னு கேட்டால் மாறுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, சப்ரிங் of a field which is not a field. Okay, which is not a field. அது ஃபீல்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ அது எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா Z is a subring of Q, but Q is a field, right? but Z வந்து ஃபீல்ட் கிடையாது. ஓகே, ரைட். குரூப் தியரியில் பார்த்த மாதிரி இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப்குரூப்ஸ் வந்து சப்குரூப்பாக வருங்கிற மாதிரி இங்கே வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப்ரிங்ஸ் வந்து சப்ரிங்காக வரும். அதே மாதிரி யூனியன் வந்து சப்ரிங்காக வரணுங்கிற அவசியம் கிடையாது. யூனியன் ஆஃப் டூ சப்ரிங்ஸ் வந்து சப்ரிங்காக வரணும்னு அவசியம் கிடையாது. எப்போ அது சப்ரிங்காக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்னொன்றுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணலாம். சரிங்களா? அதை நீங்கள் எக்ஸசைஸாக எடுத்து ப்ரூஃப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபைனலாக ஐ எம் கோயிங் டு டிஃபைன் சப்ஃபீல்டுனா என்ன, அதோட கேரக்டரைசேஷனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன், subfield. A non-empty subset S of a field F comma plus comma dot is called a subfield if S comma plus comma dot is a field.
இப்போ அதுவும் ஃபீல்டாக மாறுனுச்சுன்னா அதுக்கு பேர் சப்ஃபீல்டு. ஓகே, அப்போது இதோட கேரக்டரைசேஷன் தியரம் அப்போ என்ன கொடுக்கலாம்? a non-empty subset S of field f comma plus comma dot is a subfield if and only if எந்த ஒரு ஏபிஎஸ்ல எடுத்துட்டிங்கனாலும் முதல்ல ப்ளஸ்ஸை பொறுத்து சப்குரூப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ ஏ மைனஸ் பி வந்து எஸ்ல இருக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, அப்போ எஸ்லேருந்து 0 மொத்தம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் டாட்டை பொறுத்து எகெயின் சப்குரூப்பாக வரணும். அப்போ என்ன வரணும்? அப்போது ஏபி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு எஸ் கமா பி வந்து என்னவாக இருக்கணும்? நான் ஜீரோவாக இருந்தால் இது ஹேப்பன் ஆனிச்சுன்னா போதும். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ப்ரூஃப் பண்ணலாம். அந்த ப்ரூஃப் உங்கள்கிட்ட விட்றேன், நீங்கள் ப்ரூஃப் ட்ரை பண்ணி இதை ப்ரூஃப் பண்ணுங்கள். ஐ ஸ்டாப் இட். ஓகே.